ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இப்போ தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டு இது செகண்ட் டே. எங்களுக்காக சிஸ்டரோட ஹஸ்பண்ட் பிரியாணி செய்ய போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற இடம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது ஜோஸ்லின் பாப்பா இருக்காங்கல்ல, அவங்களோட சித்தி வீடு. அந்த சிஸ்டரோட அப்பா தங்கச்சி இந்த வீட்டில் இருக்காங்க. அப்புறம் அந்த சிஸ்டர், அவங்க ஹஸ்பண்டு, ஜோஸ்லின் பாப்பா எல்லாரும் இன்னொரு வீட்டில் இருக்காங்க. தங்கச்சி வீட்டில் இருந்து அவங்க வீட்டுக்கு போகிற வழி, அதுக்கப்புறம் கார்டன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் எப்படி பிரியாணி செய்கிறாங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இந்த வீடு ஜோஸ்லின் பாப்பாவோட சித்தி, அவங்க பேர் சரண்யா. ஜோஸ்லின் பாப்பாவோட அம்மா பேர் மேரி. நான் பேர் சொல்லிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரண்யா சிஸ்டரும் அப்பாவும் இந்த வீட்டில் இருக்காங்க. மேரி சிஸ்டர் வீட்டுக்கு சரண்யா சிஸ்டர் வீட்டிலேருந்து இவ்வளோ தூரம் தான், பக்கத்தில் இருக்காங்க. மேரேஜுக்கு அப்புறமும் அப்பா இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே குடி இருக்கிறதுலாம் ரொம்ப லக்கியான விஷயம். இது எவ்வளோ பேருக்கு கிடைக்கும்னு தெரியாது. அந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப லக்கி. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கார்டன் எந்த அளவுக்கு சூப்பர் அப்படின்னா, தஞ்சாவூர்லேயுமே செம்ம வெயிலுங்க. ஆஸ்பெஸ்டஸ் வீடு தான், ஹீட்டாக இருக்கும். ஆனால் காலையிலேயே இருக்கட்டும் இல்லை லன்ச் டைமில் அங்கே வெளியில் இருக்க கார்டன் இருந்தோம் அப்படின்னா வெயில் தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னென்ன இருந்ததுன்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், திராட்சை கொடி இருக்குது. அதுக்கப்புறம் தர்பூசணி நல்லா 3 நாளாக சூப்பராக சாப்பிட்டோம். இன்னமுமே நிறைய காய் இருக்குது, அதெல்லாம் இன்னும் பழுக்காமல் அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி பாருங்கள், கடலை வச்சுருக்காங்க. இந்த சைடு ஓரமாக வாழை மரம், கரும்பு, கொய்யா மரம் இருக்குது, பலா மரம் இருக்குது. இந்த சைடு பாருங்கள், தக்காளி, மூலிகை செடியுமே நிறைய வச்சுருந்தாங்க. வல்லாரை பார்த்தேன், தூதுவளை பார்த்தேன், கற்பூரவள்ளி பார்த்தேன். எல்லாமே சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த சைடு பச்சை மிளகாய், அங்கே அவரைக்காய் இருந்தது, பூசணி கொடி இருக்குது. சூப்பராக இருந்தது கிளைமேட். ஆனால் வீட்டுக்குள்ளே அதிகமாக நாங்கள் இல்லவே இல்லை, வெளியே தான் நல்லா என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட்டு அந்த 5 பேர் இல்லாமல் இந்த 3 கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் 3 பேருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஒரு பூனை பேர் மேரி, இன்னொரு பூனை பேர் சரண்யா, இன்னொரு பூனை பேர், அவங்க மொத்தம் 3 பொண்ணுங்க. அக்கா பேர் எனக்கு தெரியாது. ஓகே, வீட்டுக்கு வெளியே கார்டன்லாம் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பிரியாணி கார்டன் சைடு தான் செய்ய போகிறோம். ஒரு 11 மணி இருக்கும், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம். வீட்டுக்குள்ளே சமைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வேர்க்கும். வெளியே கார்டன்னா நல்லா பேசி சிரிச்சிட்டு இன்னுமே சூப்பராக இருக்குங்கிறனால வெளியே தான் டிசைட் பண்ணாங்க. அடுப்பு ரெடி ஆகிடுச்சு. பிரியாணிக்கு என்னென்ன எடுத்திருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி ரைஸ் 1.5 கிலோ ரைஸ் எடுத்திருக்காங்க. அது கூட லவங்கம் கொஞ்சம், ஏலக்காய், பட்டை. நெக்ஸ்ட்டு வெங்காயம் நிறைய எடுத்திருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே தேவையான அளவு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா இருக்குது. நெய் வச்சுருக்காங்க. வீட்டில் இருக்க எண்ணெய், மிளகாய் பொடி, தக்காளி, லெமன் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. தயிர், சிக்கன் எல்லாம் வெளியே கொண்டுட்டு வரல, வீட்டுக்குள்ளே இருக்குது. தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு நல்ல ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டாங்க. அது காஞ்ச உடனே கோல்டு வின்னர் எண்ணெய் சேர்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு நெய் சேர்த்தாங்க. சில பேருக்கு நெய் ஸ்மெல் பிடிக்காம இருக்குது, சில பேருக்கு நெய் அதிகமாக சேர்த்தா பிடிக்கும், சில பேருக்கு நெய் அளவாக சேர்த்தா பிடிக்கும். பிரியாணியில் கொஞ்சம் நெய் அதிகமாக இருந்தால் ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் ஊற்றி நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா காஞ்சிருக்கும். ஏலக்காய் சேர்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு லவங்கம் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பட்டை, ஒரு 3-4 பிரியாணி இலை. இப்போ அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த பெரிய வெங்காயம் எல்லாம் சேர்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 6-7 பச்சை மிளகாய் 2ஆ கீறி சேர்த்துருக்காங்க. என்னதுமா இது? என்னது இது? லங்கா, பச்சை மிளகாய், வெங்காயம். வெங்காயம் வெங்காயம் அவ்வளவா சொல்ல வராது. பியாஜு கொய்தே வெங்காயம். இப்போ வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடியான உடனே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்துட்டாங்க.
இப்போ வந்து அரிசி 1.5 கிலோ எடுத்திருக்காங்க அப்படின்னா இங்கே கையில் பிளாஸ்டிக் டம்ளர் வச்சுருக்காங்கல்ல அதில் தான் அளவு எடுத்திருக்காங்க. அதனால் அந்த டம்ளரில் தண்ணி அளவு எடுக்கிறாங்க. 3 டம்ளர் ஊற்றியாச்சு. இதோட 4, 5, 6, 6 டம்ளர் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறாங்க. 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மறுபடியும் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்காங்க. மொத்தம் 9.25 கிளாஸ் சொல்லலாம். இப்போ வந்து அரிசியை கழுவ போகிறாங்க. அலசி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணா அந்த பெரிய பைப்பில் தான் ஊதாங்கொலையாக யூஸ் பண்ணி ஊதுனாங்க. தீ பிடிச்சது. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் சேர்க்குறாங்க. வெளியே கார்டனில் செய்கிறனால என்னால் டீஸ்பூன் அளவு சொல்ல தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து புதினா கொத்தமல்லி. நெக்ஸ்ட்டு லெமன் சேர்க்குறாங்க. 2 லெமனில் 1.5 லெமன் சேர்த்தாங்க. இப்போ வந்து தயிர் சேர்க்குறாங்க. இப்போ தயிர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. 1.5 கிலோ ரைஸ்க்கு 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்காங்க. இப்போ சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்காங்க. சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்துட்டு கிளறி விட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து உப்பு சேர்க்குறாங்க. தேவையான அளவு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம டம்ளர் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அது எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் உப்பு பார்த்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் உப்பு சேர்த்துருக்காங்க. தட்டு வச்சு மூடி வச்சுட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் தனியாக இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கிறாங்க. அரிசியெல்லாம் தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் சிக்கன் சேர்த்து ஒரு 1/2 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அரிசி சேர்க்குறாங்க. ஒரே இடத்துல சேர்க்காம நல்லா சுற்றி சேர்க்குறாங்க பாருங்கள். அரிசியெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு வச்சு மூடி வச்சிடுறாங்க பாருங்கள். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பாடு வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறாங்க. மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சு தண்ணி லைட்டாக வற்றினதுக்கப்புறம் இப்படி கரண்டியை வச்சு கிண்டி விடுறாங்க. அடி பிடிக்கக்கூடாதுங்கிறனாலையா இல்லை தண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறாங்களான்னு தெரியல. இப்போ சாப்பாடு எல்லாமே வெந்துட்டு தம் போடுற ஸ்டேஜில் இருக்குது. இந்த டைமில் கேசரி பொடி கலப்பாங்க. கலந்ததுக்கப்புறம் சாப்பாட்டில் மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விடுறாங்க. அங்கே ஒரு 4 நாள் ஸ்டே பண்ணியிருப்பேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் உண்மையாகவே. ஏன்னா என்னை பார்த்துக்கிற விதத்துலேயும் அதை விட பாப்பா ரொம்ப சேட்டை பண்ணுவா. எல்லா குழந்தைங்களும் அப்படி தான். பாப்பா கொஞ்சம் அதிகம். என்ன சேட்டை பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மூஞ்சி சுளிக்காம அக்காவாக இருக்கட்டும், அக்காவோட அப்பாவாக இருக்கட்டும், அக்காவோட சிஸ்டர்லாம் சொல்லவே வேணாம். எந்த குறையும் இல்லாமல் சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க.
ஒரு வழியாக பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு இப்போ வந்து தம் போடுறாங்க. என்னோட வீட்டில எல்லாம் அம்மா வெஜ் பிரியாணி செஞ்சாங்க அப்படின்னா நெருப்பெல்லாம் வைக்க மாட்டாங்க. தோசை சட்டியை நல்லா காய வைப்பாங்க, இல்லாட்டி செங்கல் வைப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் வெயிட்டுக்காக தண்ணி வச்சிருக்கிறது. பெரிய பாத்திரத்தில் தண்ணி நடுவில் வச்சு சுற்றி நெருப்பு போட்டிருக்காங்க. இப்போ வந்து தட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க, அதனால் தண்ணி எடுத்தாச்சு. பிரியாணி கூட எக்கு பாயில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் தயிர் பச்சடி இருந்தது. எல்லோரும் சாப்பிட உட்காந்தாச்சு. இந்த சைடு வந்து ஜோஸ்லின், இன்னொரு பாப்பா வந்து அண்ணாவோட தங்கச்சி பொண்ணு. இந்த சைடு என்னோட ஹஸ்பண்டு, பாப்பா எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. சரி சரி. எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். ஈவினிங் டைமில் பாருங்கள் எப்படி விளாண்டுட்டு இருக்காங்கன்னு. பாப்பாவை எப்படியெல்லாம் ஏதாவது ஒன்று விளையாட வச்சு பிஸியாக வைக்கிறதுன்னு அங்கேருந்து எல்லாரும் யோசிக்கணும். இதை செஞ்சால் சேட்டை பண்ணாமல் இருப்பாளா, அதை செஞ்சால் சேட்டை பண்ணாமல் இருப்பாளான்னு யோசிக்கணும். அப்படி போச்சு டே. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.